السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وبعد. அன்புக்கும் மதிப்புக்குரிய இந்த கலாசாலையின் மதிப்புக்குரிய உஸ்தாதுமார்கள் மற்றும் இங்கே கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களே, எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக, எம்மை பொருந்திக் கொள்வானாக. இந்த அமலை கொண்டு நாள மறுமையிலே ரிதாவுடன் சொர்க்கத்தை தருவானாக. பொதுவாக இன்றைக்கு தமிழகத்திலே மதரசாக்கள் என்று வரும் பொழுது மங்கி போகின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. மதரசாக்கள் பல்வேறு துறைகள், உலகளாகிய ரீதியில் வாழ்வதற்கான வாழ்வாதாரங்கள் பல வழிகளில் காட்டப்படுவதனாலும் மதரசாவுடைய கல்விகள் மாணவர்கள் குறைந்து காணப்படுகின்றது. இந்த மாணவர்கள் குறைகின்ற காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பேர் என்ன இருக்கிறீங்கன்றால் அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான், அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ் விரும்பினால் எங்களை ஹைரான விஷயத்திலே அல்லாஹ் நம்மளை ஈடுபடுத்துவான். மலக்குகள் சுமந்து வந்த வஹி, அல்லாஹ் விரும்பிய மனிதனுக்கு கொடுத்த அந்த சேவை, அந்த பணிக்கு அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். தன்னைத்தானே இந்த இல்மை உடையவர்கள் நாங்களாக எங்களை தாழ்த்திக் கொள்கிறோம். மதரசாக்களில் 36க்கு மேற்பட்ட கலைகள் படிப்பிக்கப்படுகின்றது. நாங்கள் படிக்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீங்கன்றால் 36 கலைகளுக்கு மேலே நாங்கள் படிக்கின்றோம். இது ஒரு பாடசாலையிலையோ வேறு வேறு துறைகளிலையோ அப்படி கொடுப்பதில்லை. ஆனால் இந்த கல்வியுடைய பெருமதி தெரியாதனால் இந்த துறைகளை வைத்து ஒரு சாதனையாளராக சாதித்து காட்டக்கூடிய சூழல் குறைஞ்சி வருகின்றது. அதனால் அன்புள்ள மாணவர்களே, முதலாவது அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதை நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கபூல் செய்திருக்கிறான். இந்த நிலைமையிலே நாங்கள் உறுதியாக நாங்கள் இருக்கணும். பொதுமக்களுக்கு மத்தியில் ஒரு சாதாரண கல்வியாக நாங்கள் ஆக்கிடக்கூடாது. இன்றைக்கு ஒரு பணக்காரனை கூப்பிட்டு இந்த மதரசாவுக்கு ஒரு 10 லட்சம் கேட்டால் அவர் தருவார். ஒரு கோடீஸ்வரன்ட்ட போய் ஒரு 50 லட்சம் கேட்டால் அவர் தருவார். ஆனால் அவருடைய மகனை கொண்டு இந்த மதரசாவில் ஓத விடுங்கன்னு சொன்னால் ஓத விட மாட்டார். காசு கொடுப்பார் லட்சக்கணக்கில், ஆனால் ஓத விட மாட்டார். ஏன்? இந்த கல்வி தரம் இல்லை என்று அவர் நினைக்கிறார். இந்த கல்வி தரம் இல்லைன்னு சொல்லி உலகத்தில் மனிதனாக வாழ வைக்கிறதுக்குரிய வழிகாட்டலுடைய வகை தான் நம்ம படிக்கிற கல்வி. அதனால் நாங்கள் எங்களை தாழ்த்தி கொள்ளக்கூடாது. நாங்கள் எங்களை சாதாரண நினைக்கக்கூடாது. இந்த சமூகத்துக்கு இந்த உஸ்தாது மேலே உங்களுக்கு படிப்பிக்கிறாங்க, நீங்கள் 4 பேருக்கு படிப்பீங்க, அவர் 4 பேருக்கு படிப்பீங்க. ஒரு சதக்கத்துல் ஜாரியாவாக இது கியாமத்து நாள் வரைக்கும் போய் சேரும். நம்முடைய மறுமையுடைய நம்முடைய மீசான் ஹஸ்னாத்தில் நிரம்பி போயிருக்கும். ஒமைய அமல் மிஸ்கால தர்ரத்தில் ஹைரை யரா. இது ஒரு ஹைர். இந்த ஹைரை நாங்கள் சாதாரண நினைக்கக்கூடாது. இதில் ஈடுபடக்கூடிய நாங்கள் ஒரு முஹ்சினீன்களாக இருக்கின்றோம். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். சமூகத்துக்கு மத்தியில் நாங்கள் எவ்வாறு நடக்கணும் என்பதை நபிகளார் காட்டியிருக்கிறார்கள். ஹைருன் நாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ். இந்த மக்களில் யார் சிறந்தவர்கள்? மக்களுக்கு நன்மை செய்வார்கள். எனவே இந்த கல்வியை கொண்டு, இந்த மார்க்க போதனையை கொண்டு உலகம் பூரா இருக்கின்ற இருளில் இருக்கின்ற இதயங்களுக்கு ஒளிகெடுக்கக்கூடிய வழியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். பெருமதியானது. எனவே இதை கற்கின்ற காலத்தில் சில சிரமங்கள் ஏற்படும், சில அசௌகரியங்கள் ஏற்படும். அதை தாங்கிக் கொண்டு நாங்கள் செய்யும்போது எதிர்காலத்தில் பாரிய ஒரு ஹைர்களை நாங்கள் காண முடியும். அதனால் மதரசா என்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதை மறந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சிரமமான சூழல் வரும் பொழுது நாங்கள் மதரசாவுக்கு போயிடுவோம், இன்னொரு மதரசாவுக்கு போவோம், வேறு வழியை பார்ப்போம், விட்டுடுவோம் நினைக்கும் போது இல்லை, படைச்ச ரப்புல் ஆலமீன் அவனுடைய கலாமை கற்றுக்கொள்வதற்காக எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் நினைப்பு நமக்கு வரணும். எனவே அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக எவ்வளோ சிரமப்படுகிறார்கள், ஊர் மக்கள் சிரமப்படுகிறார்கள், எவ்வளோ பேர் வக்ஃப் செய்கிறார்கள், தபர்ருவாத்தில் வழங்குகிறார்கள். ஏன் வழங்குகிறார்கள்?
இந்த கல்விக்கு ஒரு பெருமதி இருக்கின்றது என்பது மறைவாக அவர்களுக்கு தெரியும். ஒரு சில இதை விமர்சித்தாலும் கூட இந்த கல்விக்கு ஒரு பெருமை. அதனால் பள்ளியை கட்டி கொடுக்குறார்கள், ரூம் கட்டி கொடுக்குறார்கள், சாப்பாடு கொண்டு கொடுக்குறார்கள், இங்கே வந்து வேலை செய்கிறார்கள், எல்லா வகையிலையும் செய்கிறார்கள். காரணம், இதுக்கு ஒரு மறைவான ஒரு தாக்கத், ஒரு சக்தி இருக்கு நினைக்கின்றார்கள். எனவே உஸ்தாதுமார்களுக்கு நாங்கள் மரியாதையாக கௌரவமாக நாங்கள் நடந்து கொள்ளணும். வக்குப் சொத்துக்களை பாவிக்கும் போது வீணாக்கக்கூடாது. இது எல்லாமே ஒரு வக்குப் சொத்தாக இருக்கின்றது. அந்த வக்குப்புடைய சட்டத்தை நாம் படிக்கணும், படித்து சீரும் சிறப்பாக இதை செய்யணும். இந்த வக்குப் இவ்வளவு அடைஞ்சிருக்கும்னு சொன்னால் இதுக்குள்ளே நடக்கின்ற விஷயங்கள் இதைவிட பெரிய நன்மைக்குரிய காரியமாக இருக்கின்றது. அதனால் எதிர்காலத்தில் நீங்கள் நல்ல சாலிஹீங்களாக இந்த மார்க்கத்தை படித்து தானும் அமல் செஞ்சு பிறருக்கு சமூகத்துக்கு இதை கொண்டு சேர்க்கக்கூடிய நல்ல தாயிகளாக ஆலிம்களாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக.